touch me and see for yourselves. லூக்கா 24:39. என்னை தொட்டு பாருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். Jesus was not a dead memory but a living presence. இயேசு ஓர் இறந்த நினைவு அல்ல, மாறாக உயிருள்ள பிரசன்னம், உயிருள்ள சன்னிதானம். What seems to be a tragic end is often a glorious beginning. What seems to be an unbearable cross is often incomparable blessing. சோகமான முடிவாக தோன்றுவது அடிக்கடி ஓர் மகிமையான துவக்கமாக அமைகிறது. தாங்கிக் கொள்ள முடியாத சிலுவையாக தோன்றுவது ஒப்பற்ற ஆசீர்வாதமாக அமைகிறது. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள், வேதனை, முள்முடி, சாட்டையடிகள், அவமானம் அனைத்தும் சிலுவையிலே கல்வாரி பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. மனிதகுல மீட்புக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு தம் இன்னுயிரை நமது மீட்பின் பலியாக, மீட்பின் விலையாக கொடுத்து அடைபட்டு கிடந்த விண்ணகத்தை திறந்து வைக்கின்றார். அதனால் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே எந்த தடுப்பும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்காகத்தான் அவர் இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எனவே the way to glory is the cross. The way to glory is the cross. சிலுவையே மகிமைக்கு வழி. இந்த தத்துவம், சித்தாந்தம் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். கடினமாக உழைக்கின்ற உழைப்புதான் வெற்றியை தரும். விவசாயி நிலத்தில் உழைத்தால் விளைச்சல் என்ற பலனை பெற முடியும். மாணவன் கடினமாக படித்து உழைத்தால் வெற்றி என்ற தேர்வை அவன் வெற்றி பெற முடியும். அனைத்து காரியங்களும் அதற்குரிய வகையில் முயற்சி எடுத்து அதற்காக உழைத்தால்தான் வெற்றியை பெற முடியும். எனவே இந்த மீட்பை ஆண்டவர் இவ்வாறு இந்த சிலுவை வழியாக நமக்கு பெற்று தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவைகள், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளோ அல்லது வலிகளோ வேதனைகளோ, இவைகளின் வழியாக நாம் மாண்புறுகிறோம். எவ்வாறு தங்கமானது புடமிடப்பட்டு தூய்மை பெறுகிறதோ அப்படி நம்முடைய வாழ்வு. If we live in this world like Jesus, we will be wounded too. Jesus' way of life goes against the grain. இயேசுவை போல் இவ்வுலகில் வாழ்ந்தால் நாமும் காயமடைவோம். இயேசுவை போல இவ்வுலகில் வாழ்ந்தால் நாமும் காயமடைவோம். பல வகைகளிலே கோதுமை மணி மடிந்து பலனளிக்கவும், இயேசுவின் வாழ்வு மடிந்து மனமாகவும் செய்கிறது. சிலுவை சாவுக்கு பிறகு மகிமையாக உயிர்த்து அந்த உயிர்ப்பினுடைய மகிமையை, மாண்பை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய உடல் ஒரு ஆவியை போன்று அல்ல. இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் நாம் பார்ப்போம். இயேசு உடலுடனும் அந்த உயிர்த்த தன்மையுடனும் காட்சி தருகிறார். நான் ஆவி அல்ல, உடல். என்னை தொட்டு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள், அதை நான் சாப்பிட்டு காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சத்தை போக்குகின்றார். The true recognition of Jesus enables us
to be his witnesses here on earth, and we become Jesus alive in the world. இயேசுவை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளுதல் நம்மை அவரின் சாட்சிகளாக ஊக்குவிக்க, நாம் அவருடைய உயிருள்ள இயேசுவாக இவ்வுலகில் மாறுவதற்காக, உயிருள்ள இயேசுவாக இவ்வுலகில் மாறுகிறோம். அதற்குத்தான் இந்த நற்கருணையை நாம் வாங்கும் பொழுது இயேசுவாக மாறுகிறோம். அந்த நன்மைத்தனம் நம்மில் செயல்பட வேண்டும். மருத்துவரிடம் சென்றால் மருத்துவர் 2 வகைகளிலே மருத்துவம், மாத்திரைகள் அல்லது சிகிச்சை கொடுப்பார். நோயை தடுக்க, நோயை நீக்க, இனி சளி பிடிக்காமல் இருக்க, பிடித்த சளியை நீக்க. அதே போன்று நாம் இயேசுவின் திருவுடலை வாங்கும் பொழுது இயேசுவாக மாற நம்முடைய பழைய தன்மைகள் களையப்பட வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய தயாரிப்பு. ஒப்புரவருட்சாதனம் திருப்பலியின் துவக்கத்திலே இந்த மன்னிப்பை இறைவனிடம் பெறுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், என் பாவமே என் பாவமே என் பெருப்பாவமே என்று சொல்லி ஆண்டவருடைய மன்னிப்பை இரக்கத்தை பெற்று அந்த வார்த்தை வழிபாட்டில் பங்கேற்று அதன் பிறகு நற்கருணை வழிபாட்டில் பங்கேற்கிறோம். கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிர் என பண்டும் இன்றும் என்பால் நின்று உணர்த்திடும் அண்டனே, உனக்கு ஓர் 10,000 தெண்டன் என் பொய்மை தீர்த்திடல் வேண்டுமே. விசுவாசத்தோடு இறைவனை பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள், குணம் பெறுவீர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதும் புதிய ஏற்பாட்டில் இந்த பேழையிலே மன்னனாக நமக்கு காட்சி தரும் நற்கருணையை, இந்த நற்கருணை கதிரை காணுகின்ற கண்கள் ஆசிரை பெறுகின்றன. இன்றும் என்பால் நின்று உணர்த்திடும் அண்டனே. அண்டன் என்று சொன்னால் ஒரு முதலாளி, ஒரு பண்ணையார். அதே போன்று இயேசு நமக்கு மேலதிகாரியாக, ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே நமக்கு அதை உணர்த்துகின்றார். நானே உன் கடவுள், நான் தான், வாருங்கள், அஞ்சாதீர்கள் என்று நம்முடைய அச்சத்தை போக்குகிறார். அவருக்கு ஓர் 10,000 தெண்டன். தெண்டன் என்று சொன்னால் தோப்புக்கரணம். பிற மத சகோதரர்கள் வாறு செய்வார்கள். கன்னத்தில் அடித்துக் கொள்வது, காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடுவது, இவைகள் எல்லாம் இறைவனுக்கு காட்டுகின்ற மரியாதையும் இறைவனுக்கு காட்டுகின்ற பரிகார செயலும். அதனால் என் பொய்மை தீர்த்திடல் வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய பொய்யான மாயை, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, கபட நாடகம், உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லுதல், இவ்வாறு இருக்கக்கூடிய பொய்மையை தீர்த்திடல் வேண்டும். உள்ளும் புறமும் ஒன்றாய் இருத்தல், இது நம் அனைவருக்கும் தேவை. அதை உணர்ந்தோம் என்றால், ஒன்று நம்முடைய குற்றம் குறைகளுக்கு முதலில் பிராயச்சித்தம் செய்ய வேண்டி இருக்க, பிறரை நாம் குற்றம் சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டோம், கை நீட்டி கொண்டு இருக்க மாட்டோம். ஆகவே என் பொய்மை தீர்த்திடல் வேண்டும். To go fully into everything we do and say and think, we have to learn to dive into everything. Then we will know something about resurrection. நினைவு, சொல், செயலில் முழுமையாக ஈடுபட எல்லாவற்றுக்கும் மறிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Die to yourself. ஒருவர் தன்னுடைய தன்னலத்திற்கு மறிக்க வேண்டும். அப்பொழுது உயிர்ப்பை பற்றி சிறிதாகிலும் நாம் அறிவோம். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் படிக்க மாட்டேன், ஆனால் பாஸாக வேண்டும் என்றால் நடக்குமா? நடக்காது. நிலத்தில் போய் உழைக்க மாட்டேன், ஆனால் எனக்கு அறுவடை வேண்டும் என்றால் கிடைக்குமா? கிடைக்காது. எந்த வேலையும் செய்யாமல், வெட்டியும் செய்யாமல் எனக்கு சம்பளம் வேண்டும், காசு வேணும் என்றால் கிடைக்குமா? கிடைக்காது.
ஆகவே எதனுள் நான் இறங்கி அதை கருத்தாய் முயற்சியுடன் முழுமையாக செய்தால்தான் அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவினுடைய உயிர்ப்பை உணர வேண்டும் என்றால் இதில் நாம் நம்மை மூழ்கடிக்க வேண்டும். ஒரு ஞானியிடம் ஒருவர் வந்து கேட்டார், எப்படி இறைமையிலே மூழ்குவது என்று கேட்டார். அவர் சொன்னார், ஒரு சல்லடையை கொடுத்து இந்த சல்லடையை தண்ணீரால் நிரப்பு என்று சொன்னார். அவன் மேலும் கீழும் பார்த்தான், எப்படி சல்லடையில் தண்ணியை நிரப்ப முடியும்? சல்லடையில் தண்ணி ஊற்றுனா தண்ணி வாட்டு போய்கிட்டு தான் இருக்கும். இவர் என்ன சொல்கிறார் புரியவில்லையே. மறுபடியும் முயற்சி செய்கிறான், முடியவில்லை. பிறகு அந்த சல்லடையை ஞானியிடமே கொண்டு வந்து, இதை எப்படி தண்ணீரால் நிறைப்பது என்று எனக்கு தெரியவில்லையே என்னும் பொழுது உடனே இந்த ஞானி என்ன செய்கிறார், அந்த சல்லடையை தூக்கி அருகில் இருக்கின்ற ஆற்றில் வீசி எறிகிறார். சல்லடை ஆற்றில் மூழ்கிவிட்டது. இப்பொழுது சல்லடை தண்ணீரால் நிறைந்திருக்கிறது அல்லவா? ஆம் என்று சொல்கிறார். அப்படி உன்னையே இதனுள் மூழ்க வேண்டும். சல்லடை தண்ணீர் கொள்ளாது, ஆனால் சல்லடையை தண்ணீரில் போட்டால் அது தண்ணீருக்குள் மூழ்கி எப்படி நிறைகிறதோ அப்படி இறைவனுடைய பிரசன்னத்தில் உன்னை மூழ்க வேண்டும். அதற்குத்தான் நாம் ஆராதனை செய்கின்றோம். பெரிய வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் ஆராதனை செய்தோம், குழுவாக. அர்த்தம் என்ன? அவருடைய பாடுகளில் நாம் பங்கேற்க வேண்டும் என்பதினால். அப்படி பங்கேற்கின்றவர்கள்தான் மகிமையான உயிர்ப்பில் பங்கேற்க முடியும். அப்பொழுதுதான் அந்த உயிர்ப்பு உண்மையானதாக அர்த்தமுள்ளதாக இருக்கும். Peace is a name, a substantial thing emanating from God. He is our peace. Ephesians 2:14, Saint Gregory Nazianzen. அமைதி என்பது இறைவனிடமிருந்து வருவது, அவரே நம் அமைதி. Deep calls to deep, and my soul finds no resting place but Him. He is my God. The yearnings of my heart, His touch can still, and each rare moment that I have felt His presence, I shall remember and forever cherish. ஆழம் ஆழத்தை ஈர்க்கிறது. ஆண்டவரே என் இளைப்பாறுதல், அவரே என் கடவுள். அவரை அடையும் வரை எனக்கு அமைதி இல்லை. அவரை தொட்டால் என் இதய ஏக்கங்கள் தொலையும். அவரை உணர்ந்த நேரங்களை என் வாழ்வின் அரிய செல்வங்களாக போற்றுகிறேன்.